கவனி, எல்லாரும் ஒரு முதல்ல கை தட்டுதலோட ஆரம்பிங்க. வழக்கமாக செய்யுங்களா? கை தட்டு. மே தினம் உழைப்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் இந்த மே தினம். அது இன்னைக்கு உருவாக்கப்படும். 1929ஆம் ஆண்டுல ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, மெரினா கடற்கரையில ஒரு ஒப்பந்த நிகழ்வுக்காக ஒரு தொழிலாளர்களெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. சரி, அந்த கூட்டம் நடத்த நிகழ்வை வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வா மாத்துங்கிறாங்க. 1959ல காமராஜர் காலத்துல சென்னை மெரினா கடற்கரையில அழகுபடுத்துற நிகழ்வு நடத்துறதுக்காக இந்த உழைப்பாளர்களை சரியான ஓவியமா கொடுக்கணும் அப்படின்னு சென்னையில ராய் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு ஓவியராளர், அவர் ஓவியர் கிடையாது, கவின்கலை கல்லூரியில முதல்வர் பிரின்சிபால் சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உடனடியா அங்க இருந்த வாட்ச்மேன் சீனிவாசன், படிக்கிற மாணவர்கள் ராமு அப்படின்னு ஒரு 4 பேரை உருவாக்கி ஒரு மலைய அப்படி பேர்த்து கஷ்டப்பட்டு நகர்த்துற மாதிரி, அதான கடினமான வேலை, உள்ள வேலை இல்லையே, அந்த ஓவியத்தை உங்களுக்கு உழைப்பாளர் சிலை அதை வந்து ஓவியமா வரையப்போம். அதான் நீங்க வரையணும். இது ஒண்ணு. அடுத்தது, இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் உரிமைகளை வாங்கறதுக்கு ஒரு கொடி. இப்ப நான் வர வழியிலோட பார்த்தேன், கட்டிட தொழிலாளர்கள் ஏத்துறாங்க, ஓவியர்கள் ஏத்துறாங்க, இன்ஜினியர்கள் ஏத்துறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முடித்திருத்தம் அவங்க ஏத்துறாங்க. அப்ப தொழிலாளர்களுடைய அவங்களோட வளர்ச்சியும் எல்லாத்தையும் கொண்டு போக முடியுது. அண்ணல் அம்பேத்கர் என்ன செஞ்சாரு, கோலார் தங்க வயல்ல நிறைய சுரங்கத்துல உள்ள போறவங்க எல்லாம் வெளியில வரதே கிடையாது, எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறந்து போயிடுறாங்க. அவங்க இவ்வளவு மாதிரி சேதப்படுத்தப்பட்டு இறந்து போறாங்க மாற்றி அமைக்கிறதுக்காக 8 மணி நேரமா, இப்போ உங்க அப்பா இருக்கட்டும், எங்க அப்பா இருக்கட்டும், எங்க அப்பாவும் தொழிலாளி, உங்க அப்பாவும் தொழிலாளி, எல்லாருமே தொழிலாளி தான், யாருமே முதலாளி கிடையாது. தொழிலாளியார் உருவாக்கப்படுறவங்க தான் முதலாளி. முதலாளிகளோட ஒரு தொழிலை எடுத்து வேலை செய்ய வைப்பாங்க, இது செய்யுங்க அது செய்யுங்க, கொஞ்சம் கட்டுறதை கட்டுங்க. ஆனா அவங்களும் முதல்ல தொழிலாளியா கத்துக்கிட்டு தான் செய்ய முடியும். அப்ப டாக்டர் அம்பேத்கர் என்ன செஞ்சாரு, 24 மணி நேரம் அதிகமான நேரத்தை குறைச்சிட்டு 8 மணி நேரம் வேலையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்க அரசு திட்டங்கள்ல உள்ள அரசு பணியாளர்கள் எல்லாமே 8 மணி நேரம், காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் போறாங்க எப்போ வர்றாங்கன்னு தெரியாது. இப்பவும் சில இடங்கள்ல அது மாதிரி தான் இருக்குது. பெரிய அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கீழ்நிலையில் உள்ளவங்க அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது நிறைய இன்னும் மாறல. அதனால இப்ப இருக்கிற தமிழக அரசும் தொழிலாளர்களுக்காக நலவாரியங்கள் அமைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நாடக கலைஞர்களுக்கும் நலவாரியம் சொல்லி கொடுக்குறாங்க. கொரோனா டயத்துல எந்த வருமானமே இல்லாதப்ப நலவாரிய கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் அமௌண்ட் ஏற்றாங்க தொகை. அது ஒரு மிக சிறப்பாக. அப்ப இந்த உழைப்பாளர் சிலையை ரொம்ப எளிமையா அழகா வரைகிறதுக்கு அன்னைக்கு ராய் சௌத்ரிங்கிற ஓவியரால ஓவியம் வரையும். இது போன்ற ஒரு சிற்ப அமைப்பு சென்னை மெரினா கடற்கரையில ரொம்ப அழகா முகப்பு பகுதி கடற்கரை போற பகுதியிலே இருக்கு. அது ரொம்ப அழகான நீர்வீழ்ச்சி ஊற்றுலாம் அழகு பண்ணிருக்காங்க. ஆனா பழமை மரம் இருக்கிற இந்த சென்னையில் உள்ள உழைப்பாளர் சிலை மலையா அதாவது ஒரு அழுத்தமான தர்மம், அது வந்து ஒரு கல் அப்படி கரட்டி கம்பு ஊத்து தூக்குற மாதிரி மிகப்பெரிய புளியாம தப்ப ஈஸியா தூக்கலாம். நூறு கம்பு சின்ன கம்பு எளிமையா பெரிய தென்னை மரத்தை லாரியில ஏற்றலாம்.
அதுக்கெல்லாம் இந்த மெத்தட் தான். கம்பு குத்தி வச்சு ஊட்டிடுவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வடிவமைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பல்வேறு அமைப்புகளுக்கு கொடிகள் இருக்கு. அந்த கொடி எப்படி வரைகிறது ஒரு ஓவியமா? கவனி, கிட்டத்தட்ட ஒரு தேசிய கொடி வடிவமைப்பு இருக்குது. ஆனா உள்ள அந்த அசோக சக்கரத்துல ஒரு தொழிலாளர்களுடைய உரிமை இப்ப எது சம்பந்தமா காமிக்குது இதோட படம்? இதுல வச்சிருக்கிறது என்ன கையில் வச்சிருக்கிறது தான் பெயிண்டிங். ஒரு ஓவியம் வரையறதுக்கு ஒரு பிரஸ் ஒரு கையால் வச்சிருக்காங்க, அதை வடிவமைக்கிறாங்க. இது நேற்று வடிவமைக்கப்பட்டது, இன்னைக்கு வெளியிடுறதுக்காக நேற்று இரவு உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வெளியிட்டு அதை மாணவர்களை உங்களுக்கும் நீனே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வடிவமைப்புலாம் நிறைய படிப்பு வந்து கம்ப்யூட்டர்லேயே கணினிலேயே. ஆனாலும் நீங்கள் இயற்கையாக வந்து இந்த ஓவியம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நேரடியாக வந்துருக்கோம். சரியா ஆரம்பிக்கலாமா? சரி, மேஜனத்துக்காக நீங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு வழங்கலாம். இனிப்பும் போது என்ன சாக்லேட்டு வாங்கிக்கலாங்களா? இல்லை எங்கள் வீட்டில் வாங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மேஜனத்துக்காக போகலாம். மேஜனத்துக்கு கொண்டாடுறோம்.